வணக்கம். ஹலோம்மா. அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா, சில பேர் என்கிட்ட இந்த 2-3 நான் வீடியோ போட்டதுக்கு பிறகு ராமநாதபுரத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ராமநாதபுரத்தை பற்றி நம்ம சொல்கிறது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி பூரா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு வாரம் பூரா சொல்லலாம், ஒரு மாதம் பூரா சொல்லலாம். ஏன்னா ராமநாதபுரத்தில் வந்து நகரம் மட்டும் கிடையாது, ராமநாதபுரம் நகர்ப்புறத்துலையும் ராமநாதபுரத்துடைய நகரை சுற்றிலும் எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வரலாறு பொதிஞ்சு கிடக்குது. வரலாறு இல்லாத இடமே கிடையாது. உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா கேணிக்கரையிலேருந்து அரண்மனை போகிற ரோடுக்கு, அரண்மனையிலேருந்து கேணிக்கரை வர்ற ரோடுக்கு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வந்து சிகில்ராஜ வீதி. சிகில் அப்படின்னு சொல்லி சொன்னால் வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பேய் குறியீடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் அதே நேரம் அந்த சிகில் அப்படிங்கிறது வந்து பண்டைய தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆயுதங்களை துவக்கி வைக்கும் இடம். அந்த போருக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களை வந்து கழுவி வந்து சுத்தம் பண்ணி வைக்கக்கூடிய இடத்துக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா சிகில். இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த சிவராஜ் இதில் தினகர் ராஜ அரண்மனை இருக்குது. இந்த தினகர் ராஜ அரண்மனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து ஆயுத கொட்டடியாக இருந்தது. அங்கே தான் இந்த ஆயுதங்களை பூரா என்ன செஞ்சுருந்துருக்காங்க, வச்சுருந்துருக்காங்க. அப்போ என்ன செய்வாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சரஸ்வதி பூஜை அன்றைக்கி என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஆயுதங்களை வந்து எல்லாத்தையும் கழுவி சுத்தப்படுத்தி வைப்பாங்க. அதுக்கு அடுத்த நாள் விஜயதசமி அன்றைக்கி வந்து ராஜா வந்து அரண்மனையிலேருந்து கிளம்பி இந்த பகுதியில் வந்து வரும்போது என்ன செய்வாரா, இந்த பாதை வழியாக வந்து வெளியில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆயுதங்களை பூரா அடுக்கி வச்சுருப்பாங்களாம். அப்போ அந்த அடுக்கி வச்சுருக்கிற ஆயுதத்தில் வந்து எல்லாத்தையும் அவர் ராஜா பார்வையிட்டு அதிலிருந்து ஒரு வில்லையும் அம்பையும் எடுத்துகிட்டு போய் மகுர்நோம் பொட்டலில், இந்த ராமநாதபுரத்துக்காரங்களுக்கு தெரியும், மகுர்நோம் பொட்டலில் போய் என்ன செய்வாராம், ராஜா வந்து அம்போடு வரான். அதனால தான் அரண்மனையிலிருந்து அவர் கிளம்பி வரக்கூடிய இந்த பகுதி வந்து சிகில் ராஜ வீதி அப்படின்றது. எனக்கு தெரிஞ்சு இந்த சிகில்ராஜ வீதி அப்படிங்கிற பேரில் வந்து வேறு எங்கேயும் வந்து இடம் இருக்கிற மாதிரி வந்து தெரியல. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த ராமநாதபுரம் நகரத்தில் அரண்மனையிலிருந்து ராஜா வந்து இந்த மகுர்நோம்பு அப்படிங்கிறக்கூடிய விஜயதசமி அன்னைக்கு வந்து அம்போடக்கூடிய பாதையை தான் சிகில்ராஜ வீதி அப்படின்னு சொல்கிறோம். அதிலே வந்து பார்த்திங்கன்னா இடையில வந்து பார்த்திங்கன்னா வந்து காசுக்கடை பஜார்னு இருக்கும். எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து நகைக்கடை பஜார், அது பழைய பேர் வந்து காசுக்கடை பஜார். காசுக்கடை பஜார்னா என்ன? அந்த காலத்தில் செட்டியார்களுடைய தொழில் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் செட்டியார்களுடைய தொழில் அப்படிங்கிறனாலே தன வடிவம். தனம்னா செல்வம். எல்லா இடத்துலையும் என்ன செய்யணும், ஒரு பொருளை வாங்கிட்டு நம்ம காசை கொடுப்போம். ஆனால் இவங்ககிட்ட மட்டும் என்ன செய்யணும், ஒரு பொருளை வச்சுட்டு அவங்கள்ட்ட பணத்தை வாங்குவோம். அதனால் வந்து அதுக்கு பேர் வந்து என்ன செய்கிறது அப்படின்னா தன வடிவம். காசையே அவங்க வந்து வியாபாரம் பண்ணுறதுனால அதுக்கு பேர் வந்து பார்த்திங்க அப்படிங்கிறது சொன்னால் வந்து காசு கடை பஜார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேருந்து நம்ம ரைட் சைடு திரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் வந்து பார்த்திங்கன்னா பழைய சந்தோஷ் தெருக்கு போகிற பாதை, அது அழகச்சேரி தெரு. கச்சேரி அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த காலத்தில் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு பேர் வந்து கச்சேரி. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படி